Once they were sure everything was on the wall, firmly held down by rocks. They climbed up on the flat stones and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on Haunted Hill. And then அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வால்ஸில் வந்து உட்காந்துட்டு சரியா அந்த ராக்ஸ் எல்லாம் இருந்ததுலமா அந்த இதில் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த விண்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளூ ஆச்சு. அந்த சன் ரொம்ப ஹாட் சன்னாகவும் இருந்தது. அந்த ஃபீல்ட்ஸ் அந்த வயல்வெளிகளுக்குள்ளே அந்த டிகேட் பில்டிங் அந்த கொலாப்ஸ்டான பில்டிங் இருக்குல்ல அந்த இது வழியாக நடந்து வந்துட்டு உட்காந்துருந்தாங்க. I must go to the bazaar today, said Usha. உஷா என்ன சொல்கிறான்னா நான் இன்றைக்கி பஜாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா இஸ் saying. I wish I could come too, said Binya, but I have to help with the cows and the housework. Mother isn't well. Binya told that அதாவது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவள் பஜார் போகணுன்னு சொன்ன உஷா பஜார் போகணுன்னே பின்யா நானும் வருவேன், ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க கவுஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அண்ட் தென் எங்கள் அம்மாவுக்கு வேறு கொஞ்சம் முடியலை, அதனால் நான் வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். I can come, said Suresh. He was always ready to visit the bazaar, which was 3 miles away on other side of Haunted Hill. அண்ட் தென் சுரேஷ்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பான். எப்படின்னா அந்த பஜார் அதெல்லாம் அது வந்து அவங்க இருக்க பிளேஸ்லேருந்து 3 miles தூரத்தில் இருக்குது. அவங்க அந்த பஜார் போகணுன்னு ஆசையாக இருக்குது, போகிறதுக்கு விருப்பமாக இருப்பான். நோ யூ காண்ட், செட் உஷா. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட்பா சாப் வுட். என்ன சொல்கிறான், நீ வந்து வர முடியாது, ஏன்னா நீ கிராண்ட் ஃபாதருக்கு வந்து என்ன பண்ணணும், அந்த வுட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ண, சாப் மீன்ஸ் கட்டிங், சாப் பண்ணுறதுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. Their father was in the army posted in the distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. அவங்க ஃபாதர் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஆர்மியில் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில் இருக்க ஆர்மியில் இருக்காங்க. அதனால் அவங்க சுரேஷும் அவங்களோட கிராண்ட்பாவும் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்க மென். சரியா, மற்றவங்களாம் இவங்க உஷா அவங்க தானே இருக்காங்க, அதனால் 2 ஜென்ட்ஸ் தான் இருக்காங்க அங்கே. சுரேஷ்க்கு வந்து எவ்வளோ ஏஜ்னு சொன்னால் 8 years old. அவன் வந்து எப்படி இருப்பான், சப்பியாக, அவனோட ஐஸ் எல்லாம், அதாவது தட் இஸ் கிரேயிஷ் ஐஸ் பார்த்துருப்போம்லம்மா, அந்த மாதிரி இருக்கும் அவனோட ஐஸ் எல்லாம். won't you be afraid to come back alone, he asked. அப்போது அவங்க அக்காவை கேட்குறான் அவங்க சிஸ்டர்கிட்ட, தட் இஸ் நீ திரும்ப தனியாக வர்றதுக்கு உனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. ஒய் ஷுட் ஐ பி அஃப்ரைட், தெர் ஆர் கோஸ்ட் ஆன் த ஹில். ஐ நோ, பட் ஐ வில் பி பேக் பிஃபோர் கெட்ஸ் டார்க். கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டூரிங் த டே. நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு உஷா சொல்கிறான். ஏன்னா அங்கே வந்து கோஸ்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்கிறான், ஹில் சைடு வரும்போது அப்படின்ட்டு. எனக்கு தெரியும், நான் வந்து டார்க் ஆகிறதுக்கு முன்னாடி, தட் இஸ் ஈவினிங் இருட்டாகிறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு வந்துடுவேன். டே டைமில் வந்து அந்த கோஸ்டெல்லாம் அப்பியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ரிங்ஸ், ஆஸ்க்ட் பின்யா. நிறைய கோஸ்ட்டாக இருக்கும் அந்த கொலாப்ஸ்டான பில்டிங் சைடு வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு பின்யா கேட்குறான். கிராண்ட் ஃபாதர் சேஸ் ஸோ. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill, but it was bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and the building another place. கிராண்ட்பா வந்து சொல்லுவாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து 100 years பேக் வந்து இங்கிலீஷ் பீப்புள் அங்கே வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அங்கே வந்து நல்லா இல்லை, அதாவது எந்த ஒரு லைட்னிங்னாலும் அந்த பிளேஸில் தான் விழுவும், அதனால் அவங்க வேறு பிளேஸ்க்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி.